101வது காஞ்சி 101 பார்த்தோம்னா இப்போ அப்படின்னு சொல்கிறது காஞ்சி. இப்படி ஒரு ஹட் மாதிரி போட்டு ஒரு கோடு போட்டு இப்படி 7 மாதிரி போடணும். அவ்வளோதான். ரொம்ப ஈஸியான காஞ்சி இது. இப்போது இந்த ஹட் மாதிரி போட்டு ஒரு கோடு போட்டு இப்படி 7 மாதிரி பண்ணணும். 1 2 3 4 4 ஸ்டெப்பில் வர காஞ்சி. இது வந்து இதோடைய வன்யோமி கொன், குன்யோமி இமா. இதுக்கு இப்போன்னு அர்த்தம், நவ் அப்படின்னு அர்த்தம், இப்போது அப்படின்னு அர்த்தம், இப்பொழுது அப்படின்னு அர்த்தம், இப்போது அப்படின்னு அர்த்தம். இதோடைய வேர்ட்ஸ் எழுதுவோம். இது தனியாக இப்படி போட்டோம் அப்படின்னு சொன்னால் வழக்கம் போல் இமா. இதோடைய புண்ணியோமியை யூஸ் பண்ணணும். இமா அப்படின்னா நவ் அப்படின்னு அர்த்தம். அடுத்து இதை உபயோகப்படுத்தி இந்த வாரம் இந்த மாதம் அப்படின்னு கொன்ஷு அப்படின்னு போட்டோம்னா இந்த வாரம்னு அர்த்தம். இப்போ இதை மாதத்தோடு போடுவோம். கட்ஸு மாதத்தோடு போட்டோம் அப்படின்னு சொன்னால் கெட்ஸு அப்படின்னு சொல்லணும். கொன், இந்த கொன்னை யூஸ் பண்ணணும். கொன் கெட்ஸு, கெட்ஸு, கொன் கெட்ஸு, கொன் கெட்ஸு. இந்த மாதிரி வேர்ட்ஸோடு சேர்த்து எழுதும்போது இது கட்ஸுவா கெட்ஸுவா அப்படின்றத கரெக்டாக பார்த்து எழுதிக்கணும். ஏன்னா இந்த இது கொடுப்பாங்க ஒகாபுலரியில் இதை கொடுத்துட்டு கொன் கட்ஸு அப்படின்னு கொடுப்பாங்க, கொன் கெட்ஸு அப்படின்னு கொடுப்பாங்க. அதுலேருந்து நீங்கள் சூஸ் பண்ணணும். அது கரெக்டாக கட்ஸுன்னு எடுக்கிறீங்களா கெட்ஸுன்னு எடுக்கிறீங்களா அப்படிங்கிறது தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. எப்போவுமே வந்து ஒரு காஞ்சியை எழுதுகிறோம் அப்படின்னா அதோட ஹிரகானா பார்ட்டு தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன்னா நீங்கள் கொஸ்டின் பேப்பரை ஓப்பன் பண்ணோடனே ஃபஸ்ட்டு எடுத்தோடனே காஞ்சிலேருந்து ஹிரகானா தான் சூஸ் பண்ணணும். இந்த ஒரு சென்டென்ஸ் கொடுத்து அதில் இந்த மாதிரி ஒரு காஞ்சியை கொடுத்துருவாங்க, ஒரு வேர்டாவோ இல்லை தனியாகவோ கொடுத்துருவாங்க. கொடுத்துட்டு அதோடைய கரெக்டான ஆப்ஷனை சூஸ் பண்ணணும். அதுதான் வந்து எடுத்தோடனே இருக்கும். அப்போ வந்து இது கட்ஸுவா கெட்ஸுவா அதெல்லாம் கரெக்டாக நம்ம தரவாக வச்சுக்கணும். கொன் கெட்ஸு அப்படின்னு சொன்னால் இந்த மாதம், இந்த மாதம், திஸ் மந்த், இந்த மாதம். இதோட நம்ம இயரை போடும். இயரை போட்டோம் அப்படின்னு சொன்னால் இது நென்னுன்னு சொல்லுவோம் இல்லையா, அதை தோஷின்னு எழுதணும். இங்கே கொன் தோஷி, கொன் தோஷி அப்படின்னா திஸ் இயர், இந்த வருடம் அப்படின்னு அர்த்தம். அடுத்தது இன்னைக்கு அப்படின்னு சொல்கிறது இப்போன்னு போட்டு நாளை போட்டுடணும். இன்று அப்படின்னு அர்த்தம், இந்த நாள், இன்னைக்கு உள்ள நாள் அப்படின்னு அர்த்தம். இதை வந்து இந்த கொன்னோ இமாவோ கிடையாது. இதுக்கு வந்து ஸ்பெஷல் ரீடிங் கியோ, கியோ, கியோ அப்படின்னா இன்று அப்படின்னு அர்த்தம். கியோ அப்படின்னா டுடே, இன்று அப்படின்னு அர்த்தம். அடுத்தது 102 காஞ்சி. அது வந்து நம்ம மீட் பண்ணுற காஞ்சி. இது மீட்டிங் அப்படின்ற காஞ்சி. இப்படி தான் எழுதணும். அவு, டு மீட். இது ஒரு வேர்ப். இப்படி ஒரு ஹட்டு மாதிரி போட்டு ஒரு கோடு போடணும். அதுக்கப்புறம் திருப்பி இன்னொரு கோடு போட்டு இப்படி போடணும். எல் மாதிரி போட்டு, இந்த இப்படி சாஞ்ச எல் மாதிரி போட்டு இங்கே ஒரு அடைப்பு கொடுத்துடணும். இப்படி போட்டு ஒரு கோடு, அதே சைஸ்க்கு இன்னொரு கோடு, இப்படி ஸ்மாலர் தென் சிம்பிள் மாதிரி ஒன்று போட்டு அதை இப்படி இந்த இடத்துல ஒரு சின்ன இதை இந்த எட்ஜில் போட்டுக்கணும். 1 2 3 4 5 6 அவ்வளோதான். இது வந்து டு மீட் அப்படின்னு அர்த்தம். இதோடைய ஒன்யோமி காய், குன்யோமி அவு, ஆ ஆ அவ்வளோதான். ஆ தான் குன்யோமி. டு மீட்டுன்னு அர்த்தம். மீட் சந்திப்பு, சந்திப்பு. இதோட ஃபஸ்ட்டு வேர்டு எழுதுவோம். இதோட ஒரு ஊ சேர்த்துக்கணும். ஹிரகானா ஊவை சேர்த்துக்கிட்டோம்னா அ உ அவு, அ உ அவு. அவு அப்படின்னா டு மீட், சந்தித்தல். ரெண்டாவது இந்த மீட்டிங்கை போட்டு, இது ஏற்கனவே நம்ம பார்த்தோம், இந்த பேசுகிறது
ஹனாஷி பேசுதலை போடுறோம் இல்லையா, மீட் பண்ணி பேசுகிறது, அப்படின்னா கான்வர்சேஷன் அப்படின்னு பார்த்தோம். கைவா, கைவா, இது வா, இது காய், காய்வா, காய்வா, கான்வர்சேஷன், உரையாடல், கான்வர்சேஷன், மீட் பண்ணி பேசுகிறது, கான்வர்சேஷன். அடுத்தது மூணாவது, இப்போ வந்து இது நியூ அப்படிங்கிற இந்த காஞ்சியை போட்டுக்கணும். நியூ அப்படிங்கிற காஞ்சியை போட்டுக்கணும். புதிது, புதிய, இது வந்து வருஷம், புதிய வருஷம், ஒரு மீட்டிங், புது வருஷ மீட்டிங், புது வருஷ பார்ட்டி அப்படி எடுத்துக்கணும். ஷின், ஷின், இது ஷின், இதோடைய ஒன்யோமி ஷின், இது நென், ஷின் நென், காய், ஷின் நென் காய், புது வருட கூடுகை அப்படின்னு எடுத்துக்கணும். ஷின் நென் காய் அப்படின்னா நியூ இயர் பார்ட்டி, நியூ இயர் மீட்டிங் அல்லது நியூ இயர் பார்ட்டி. அடுத்தது நாலாவது, இந்த மீட் பண்ணுறதை போட்டுக்குவோம். மீட் பண்ணுற காஞ்சியை போட்டுக்கிட்டு அது கூட இந்த மீட்டிங் கீன்னு நான் போடுறேன், அது ரொம்ப டஃப்பான காஞ்சி. கீ, காய் கீ, காய் கீ, காய் கீ அப்படின்னு சொன்னால், காய் கீ அப்படின்னு சொன்னால் மீட்டிங். மீட்டிங் நம்ம ஆஃபீஸில் போடுவாங்கள்ல மீட்டிங், ஆஃபீஸ் அசோசியேஷன் இதில் எல்லாம் வந்து எல்லோரும் சேர்ந்து உட்காந்து பேசி அந்த முடிவெடுத்தல், மீட்டிங், கூடி பேசி முடிவெடுக்கிறது, அதான் மீட்டிங், காய்கி. ஸோ இதில் வந்து அவுங்கிறது ஜஸ்ட் இந்த ஊவை சேர்த்தா மட்டும்தான் வரும். மற்ற காஞ்சிகளோடு சேரும்போது இந்த காயை தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இதுவும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான காஞ்சி. இந்த வேர்ட்ஸும் எல்லாத்துலேயும் வரும். ஆக்சுவலாக இந்த காஞ்சியெல்லாம் படிக்கும்போது ஒகேபுலரியையும் நிறைய கெயின் பண்ணுவோம் நம்ம.